அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா. இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி யாருன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு கேட்டாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு கேட்டா எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்கதான் சாவித்திரிபாய் புலே. ஜனவரி 3 இன்னைக்கு, இன்றைய தினம் ஜனவரி 3 1831 வருஷத்துல பிறந்தவங்க தான் சாவித்திரிபாய் புலே. அவங்கள பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா. நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்பதான் நான் போடுற காணொலிகள்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க இந்த காணொலியை பார்க்கலாம். உண்மையா நம்ம ஆசிரியர் தினம் கொண்டாடணும்னா ஜனவரி 3 தான் ஆசிரியர் தினமா கொண்டாடணும். அப்பேற்பட்ட ஜனவரி 3 தான் பிறந்தவங்க தான் இந்த சாவித்திரிபாய் புலே. ஏன்னா இவங்களுடைய கஷ்டன்றது வந்து கொஞ்ச நெஞ்ச கஷ்டம் கிடையாது. அவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சுதான் மாணவர்களுக்கு அந்த கல்வியை வந்து போதிச்சாங்க. 1831 வருஷம் மகாராஷ்டிராவில் ஒரு சிறிய கிராமத்துல பிறந்தவங்க தான் இந்த சாவித்திரிபாய் புலே. அவங்களுக்கு 9வது வயசு இருக்கும்போது ஜோதிபா புலேன்றவரை வந்து திருமணம் செய்யறாங்க. அவர் பெரிய சமூக சீர்திருத்தவாதியா அந்த நாள்ல இருந்திருக்கிறாரு. அவர் தான் இவங்களை படிக்க வச்சு ஒரு பெரிய ஆசிரியரா உருவாக்க வந்து உறுதுணையா இருந்திருக்கிறாரு. கல்யாணம் பண்ண புதுசுல எழுத படிக்க தெரியாது. ஆனா ஜோதிபா புலே தான் அவங்களுக்கு வீட்டிலேயே எழுத படிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த காலத்துல கல்வி அறிவுன்றது வந்து வெறும் பிராமணர்களுக்கு மட்டும்தான் அந்த கல்வி அறிவு கிடைக்கிற பொருளா இருந்துச்சு. அடித்தட்டு மக்களுக்கு கல்வி அறிவு சுத்தமா கிடையாது. அதாவது வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்ச 1947 மொத்த இந்தியாவுடைய கல்வி அறிவே வந்து 17% தான் இருந்துச்சுன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. அந்த காலத்துல கல்வி பல சாதிகளுக்கு வந்து மறுக்கப்பட்ட ஒரு பெரிய எட்டாக்கனியாவே இருந்துச்சு. அப்ப வந்து இந்த ஜோதிபா புலே வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து யாருக்கும் தெரியாம வீட்டு உள்ளேயே கல்வி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது வந்து அவங்க வீட்டுக்கே வந்து பிற்பாடு தெரிய ஆரம்பிச்சு அவங்க 2 பேருமே வந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. வீட்டை விட்டு வெளியில வந்த பிறகும் தன்னுடைய மனைவிக்கு வந்து இந்த கல்வியை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீவிர எண்ணம் கொண்டு அந்த ஜோதிபா புலே அவர்கள் வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து கல்வியை போதிச்சு அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் நடத்தின கல்லூரியில போய் அந்த அம்மாவை வந்து சேர்க்கிறாங்க. சாவித்திரி பிள்ளைய வந்து சேர்த்து கல்வி படிக்க வச்சு ஒரு ஆசிரியரா வந்து தயார் பண்ணி 1848 வருஷம் வந்து ஒரு தனியா வந்து ஒரு பள்ளிக்கூடம் வந்து ஜோதிபா புலே வந்து திறக்கிறாரு. அதுல வந்து முதல் பெண் ஆசிரியரா வந்து சாவித்திரி பிள்ளைய வந்து நியமிக்கிறாங்க. அப்ப முத வந்து தொடங்கும் போது வந்து 9 மாணவர்கள் மட்டும்தான் வந்து சேர்றாங்க. அந்த பள்ளி வந்து எதுக்கு சேர்றாங்கன்னா வெறும் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு போதிக்கணும். அதை விட முக்கியம் கணவன் இல்லாத விதவை பெண் பிள்ளைகள், அடித்தட்டு மக்கள், அதாவது வந்து பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவங்க, இவங்களுக்காக தான், இவங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் வந்து அந்த பள்ளி வந்து தொடங்கப்பட்டு வந்து 9 மாணவர்களோட அந்த பள்ளி தொடங்கப்பட்டு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. 1848 வருஷம் வெறும் 9 பேரோட தொடங்கப்பட்ட அந்த பள்ளி 1852 வருஷம் 150 பேர் உள்ள மாணவர்கள் கொண்ட ஒரு பள்ளியா வந்து உருவெடுக்குது. இதே வந்து அடுத்த 2 வருஷம், அதாவது 1854 வருஷத்துல வந்து அந்த பள்ளியில வந்து 200 பேர் உள்ள மாணவர்கள் கொண்ட ஒரு பெரிய பள்ளிக்கூடமா வந்து உருவெடுக்குது. இதை பார்த்த மேல் சாதிக்காரவங்க வந்து இதை தடுக்கணும்னு பல திட்டங்கள் போடுறாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து சாவித்திரிபாய் புலே வந்து வீட்டுல இருந்து பள்ளியை நோக்கி போகும்போது வந்து இந்த கல்லு, சாணம், மனித கழிவு இதெல்லாம் விட்டு அவங்க மேல வந்து எரியறதை வந்து வழக்கமாவே கொண்டு இருந்தாங்க. இதை வந்து தன்னுடைய கணவர்கிட்ட வந்து அந்த அம்மா எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கணவர் வந்து ஜோதிபா புலே வந்து ஒரு ஆலோசனை சொல்றாரு. வீட்டுல இருந்து கிளம்பும் போது வந்து மாற்று துணி வந்து ஒண்ணு கையில எடுத்துக்கங்க, போகும்போது வந்து இவங்க செய்யற இதை பொறுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அங்க போய் மாற்று துணியை மாத்திக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுபடியே வந்து பள்ளிக்கு சென்ற பிறகு வந்து வேறு ஒரு துணியை வந்து மாற்றி அந்த மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுக்கிற ஒரு ஒப்பற்ற பணியை வந்து சாவித்திரிபாய் புலே வந்து செய்திருக்கிறாங்க. அவர்களுடைய எண்ணங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெண் கல்வியோடைய முன்னேற்றத்துக்கு தான் வந்து பெரும்பாடுபட்டிருக்கிறாங்க. பெண்கள் வந்து கல்வி பெறணும் அப்படின்ட்டு தான் வந்து அவங்க ஒவ்வொரு கட்ட
சோதனைகளையும் வந்து உடைச்சு பெண்களுக்காக வந்து தன்னுடைய கணவர் கூட சேர்ந்து வந்து பயணப்பட்டிருக்கிறாங்க. இந்த நாள் வரைக்கும் பெண்களுக்கு வந்து 100% கல்வி கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டாக்கா வந்து அது சந்தேகம் தான். ஏன்னா பெண்களுக்கு வந்து 68% தான் வந்து கல்வியே வந்து இது வரைக்கும் கிடைச்சிருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அப்ப அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து கணவன் இறந்தாவோ உடனே வந்து உடன்கட்டை ஏறுறது, இல்லைன்னாக்கா கணவன் இறந்த பிறகு வந்து மொட்டை அடிச்சு மூலையில உட்கார வைக்கிறது, இதேதான் வந்து வழக்கமா மேல் சாதிக்காரங்க கொண்டிருந்தாங்க. இதை வந்து உடைக்கணும்ன்றதுனால தான் வந்து சாவித்திரிபாய் புலேவும் வந்து சரி, ஜோதிபா புலேவும் சரி ஒன்னா சேர்ந்து வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு தான் வந்து பாடுபட்டு இருக்காங்க. அது போல வந்து அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் இல்லை, அவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்த்து இருக்கிறாங்க. 1870 வருஷம் பெண்களுக்கு எதிராக வந்து இவங்க வந்து ஒரு மொட்டை அடிக்கும் ஒரு பெரிய போராட்டமே வந்து நடத்தி இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து சாவித்திரிபாய் புலே வந்து ஒரு பெரிய பெண் கவிஞராகவும் அந்த காலத்துல வந்து அறியப்பட்டிருக்கிறாங்க. அதாவது வந்து அவங்க இறந்த பிறகு வந்து 1934 வருடம் வந்து அவங்களுடைய மாணவி ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய 272 கவிதைகளை தொகுத்து ஒரு புத்தகமாவே வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சாவித்திரி புலே எப்படி இறந்தாங்கன்னு கேட்டாக்கா அது ரொம்ப கொடுமையா இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல வந்து இப்ப நம்ம ரீசெண்டா வந்து கொரோனாவை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அது மாதிரி கொரோனா மாதிரி வந்து அந்த காலத்துல வந்து பிளேக் நோய் வந்து இந்தியாவை ஃபுல்லா தாக்கிட்டு இருந்தது. அப்ப இவங்க இருந்த அந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் வந்து பிளேக் தாக்கி இருக்கும்போது இவங்க நேரடியா போயிட்டு அந்த பிளேக் நோய் பாதிச்சவங்களை எல்லாரையுமே வந்து தன்னுடைய தோல்ல சுமந்துட்டு வந்து வைத்தியம் பார்த்து வந்து காப்பாத்தி இருக்கிறாங்க. இப்படி அந்த பணியில வந்து முழுமையா தன்னை ஈடுபட்டு இந்த நேரத்துல வந்து அந்த பிளேக் நோய் வந்து இவங்களையும் தாக்கி அந்த பிளேக் நோயால வந்து இவங்களும் வந்து இறக்குறாங்க. திருமணம் நடக்கும்போது கல்வி அறிவே இல்லாத பிறகு தன்னுடைய கணவனுக்காக வந்து அந்த கல்வியை கற்று தானும் வந்து ஒரு ஆசிரியரா மாறி அதன் மூலம் வந்து பல மாணவர்களை உருவாக்கி அந்த மாணவர்கள் மூலம் பல ஆசிரியர்களை உருவாக்கின ஒப்பற்ற ஒரு பெரிய ஒரு மாபெரும் போற்றுதலுக்குரிய ஒரு பெரிய மனுஷியாக தான் வந்து இந்த சாவித்திரிபாய் புலே வந்து திகழ்கிறாங்க. அவங்களுடைய பிறந்த நாளான இந்த ஜனவரி 3ஆம் தேதி வந்து அவங்களுக்கு முத்தமிழ் கலைச்சங்கமம் சார்பிலையும் நமது தமிழ் குயில் யூடியூப் சார்பிலையும் வணங்கி போற்றி மகிழ்கிறோம். இந்த போற்றுதலுக்குரிய மனிதர்களை வந்து 2018ஆம் வருஷம் நம்ம புதுச்சேரி ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குறும்படம் மாதிரி ஒன்று தயாரிச்சு வெளியிட்டாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுபோல இந்த சாவித்திரிபாய் புலேயோடைய புகைப்படமோ அல்லது அவங்களை பத்தின தகவல்களோ வந்து வரலாற்றுல வந்து இருட்டடிக்கப்படுது. இப்ப நம்ம இதன் மூலியமா வந்து நம்ம புதுச்சேரி அரசுக்கோ தமிழ்நாட்டு அரசுக்கோ வந்து ஒரு சின்ன கோரிக்கையை வைக்கிறோம். ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து சாவித்திரிபாய் புலேயோடைய புகைப்படமும் ஜோதிபாபு புலேயோடைய புகைப்படமும் மாட்டி வைக்கணும்னு எங்களுடைய தாழ்மையான கருத்தா கேட்கிறோம். இதை வந்து விரைவில் புதுச்சேரி முதல்வருக்கும் நாங்க ஒரு கோரிக்கையா வைக்க இருக்கிறோம். இந்த ஜனவரி 3ஆம் தேதி சாவித்திரிபாய் புலே அவர்களின் பிறந்த நாளுக்கு அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றி பெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜனவரி 3 இன்று சாவித்திரிபாய் புலே அவர்களின் பிறந்த நாளை நாம் கொண்டாடி மகிழ்வோம். அவர்களின் தியாகத்தை இந்த உலகிற்கு எடுத்து சொல்வோம். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழன் ஆரா.